டைவர்ஸ் வேணும் டிவர்ஸ் வேணும் அப்படின்னு. இவ உடனே டக்குன்னு அப்செட் ஆகிட்டு சொல்கிறா, இல்லை நான் முஸ்லீம் ஆகல, நீ வந்து பயந்துடாத, நான் அவர் தான் முஸ்லீம் ஆகிட்டாரு, நான் அவரோட பள்ளிக்கு போனதால் நான் முஸ்லீம் ஆகிட்டான்னு நினைக்காத. இல்லை எனக்கு உங்ககிட்ட டிவர்ஸ் வேணும், நான் முஸ்லீம் ஆகணும் இல்லையா, நான் உன்னை மெரி நான் உன்னோட வாழலாம், நீ வந்து நான் முஸ்லீமோட தான் வாழக்கூடாது, அதாவது முஸ்லீமாக இருந்தால் அதனால் நீ பயப்படாத, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சொன்னான், இல்லை நான் முஸ்லீம் ஆகிட்டேன், நான் உங்களோட வாழ முடியாது, நீங்கள் என்ன டிவோர்ஸ் பண்ணிடுங்க. அப்போ சொன்னோன்னே அப்படி யூசுஃபஸ்திக்கு கொஞ்சம் சமாளிச்சுட்டு சொல்கிறாரு, இல்லை நானும் முஸ்லீம் ஆகிட்டேன், நான் ஒன்று டெஸ்ட் பண்ண தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு. ஒய்ஃப் சொல்கிறா, ஒன்று நீங்கள் இப்போ சொல்கிறது உண்மையாக இருக்கணும், இல்லை நீங்கள் 5 நிமிஷத்துக்கு முன்னால் சொன்னது உண்மையாக இருக்கணும், ஏதோ ஒன்று தான் உண்மை, எது உண்மையாக இருந்தாலும் யுவர் அ லயர், மாற்றி மாற்றி பேசுவீங்க, நான் வந்து லயரோட வாழ விரும்பலை, கெட் அவுட் ஃப்ரம் தி ஹோம் அப்படின்னு. இவருக்கு ரொம்ப ஃபெடப் ஆயிடுது, வீட்டுக்கு கீழே வந்து அப்படி போயிட்டு திருப்பி இந்த எல்லாம் எனக்கு முகமதால தானே வந்துச்சு, அந்த முகமதை பார்க்க போகிறாரு. முகமதை பார்த்து இப்படி வீட்டில் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், பாருங்கள் என் ஒய்ஃபே என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு அவர் எக்ஸ்பிளைன் எப்படி சொல்கிறாருன்னா, இது வந்து மிட் நைட்டில் ஆரம்பிக்குது, நடு ரோட்டில் 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ யூசுஃபஸ்திக்கு அந்த முகமது வந்து இஸ்லாத்தை பற்றி சொல்கிறார். சொல்லிவிட்டு சரியாக ஃபஜ்ர் வரைக்கும் 2 வாரம் பேசிட்டு, நான் இதோட போதும் இதுக்காங்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபஜ்ர் தொலை போனேன்னு தொழுகிறார். அந்த இடத்துல அவரை பார்த்துட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன தெரியுதுன்னு தெரியலை. அந்த ஃபஜ்ரில் அவர் சுஜூதுக்கு போகும்போது யூசுஃபஸ்திக்கு நம்ம இதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைவான இடத்துக்கு போயிட்டு, ஏன்னா எல்லோரும் யாரும் தன்னை பார்த்துடக்கூடாதுன்னா, அப்போ அவர் ஒழு செய்யவும் இல்லை, தொழுகையை பற்றியும் தெரியாது, ஜஸ்ட் அந்த பொசிஷனை தான் செய்கிறாரு. அவர் எழுதும்போது சொல்கிறாரு, நான் சுஜூதுக்கு போகும்போது கிறிஸ்டியனாக போனேன், அந்த தலையை வைக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஓ காட் கைட் மீ, இறைவனே எனக்கு நேர்வழி காட்டு. அது எந்த இறைவன், அவர் அல்லாஹ்கிட்டையும் பேசலை, எந்த இறைவனாக இருந்தாலும் நேர்வழி காட்டுன்னு. தலையை தூக்கும்போது என்கிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. நேராக ஃபாதர்கிட்ட போனேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒய்ஃப்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். 10 மணிக்கு நேராக போயிட்டு ஷஹாதத்தை சொன்னேன் அந்த முகமது கிட்ட. அடுத்தாப்புல என்னுடைய ஒய்ஃப் சொன்னேன். சரியாக அதுலேருந்து ஒரு வாரம் ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளேயே என்னுடைய ஃபாதர் ஷஹாதத் சொன்னான்னு அவரை சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் 1991 நடக்குது. ஒரு சின்ன வியாபாரத்துக்கு வந்த ஒரு நபரால் ஒரு சின்ன விஷயங்களும் ஒரு சின்ன டிபேட்டும் அவரை வந்து மாற்றி இன்றைக்கி உலகத்துக்கு ஒரு பெரிய ஸ்காலரை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இதில் அவர் எல்லாம் சொல்லி முடிச்சு இதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. அதனால் உங்களுக்கும் டே டு டே தவா வந்து ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்சிடென்ட் ஜஸ்ட் ஒரு குயிக்காக அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு முறை டிபேட் நடக்குது சர்ச்சுக்குள்ளே அந்த ப்ரீஸ் டைமில். அப்போ எல்லாருக்கும் முன்னிலையில் இவர் நிற்கும்போது அவங்க கேட்குறாங்க, கடவுளை பற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது, இல்லை கடவுள் ஒன்று தான், இதை மட்டும்தான் இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அந்த ஃபாதர் ஆர்கியூ பண்ணும்போது. இந்த ஆர்கியூமெண்ட்டில் அவர் எதுவுமே பண்ணலை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 லேடிஸ் வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னா அந்த சர்ச்சில் வச்சு ஏற்றுக்கிறாங்க. ஏற்றோன்னா அதில் பார்த்தோன்னா ஒன்று வந்து ஃபாதரோட டாட்டர், அவங்க 2 பேரையும் அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு வெளியே கூப்பிட்டு போயிட்டு ஷஹாதத் பண்ணி அவங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு ஃபோன் வருது, யாருன்னா அந்த அவர் ஃபாதர் பண்ணுறாரு. பண்ணி எப்படி இருக்கிறீங்க, உங்கள் மகன் எப்படி இருக்கிறான், நல்லா இஸ்லாத்தை ஏற்று நல்லா தெளிவு தெரியுது. அவர் அந்த வசனத்தை சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் அந்த டிபேட் மூடில் நான் அந்த இஸ்லாத்தை ஏற்றி வச்சுருந்தேன்னா அந்த ஃபாதர் என்ன லைஃப் டைமுக்கும் பார்த்தும் இருக்க மாட்டார், எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணியும் இருக்க மாட்டார். ஆனால் நான் அதை வந்து ஸ்மைலிங் மோடில் ஒரு அழகான கலந்துரையாடலில் நான் இஸ்லாத்தை ஏற்றி வச்சேன், எந்த இடத்துல எமோஷன் ஆகலை, அதனால தான் இன்றைக்கி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு. இது வந்து நம்மளுக்கும் பாடம், இஸ்லாத்தை ஏற்றி வைக்கணும்னா அது டிபேட்டிங் மோடில் தான் முடியும் அப்படின்னு இல்லாமல் அவரோட லைஃப்பில் அந்த மாற்றங்கள்லாம் நிறைய படிக்கணும் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட இன்ஷா அல்லாஹ் வரலாறு.